கான்செப்டி படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்திலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓஹோ! லக்கி பாஸ்கருடைய மினி வெர்ஷன். அதில் அங்கங்கே லைட்டாக சதுரங்க வேட்டையை தூவி விட்டு படம் எடுத்திருப்பாங்க. படத்தில் எனக்கு பர்சனலாக நல்லா ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா ஹியூமர். அந்த காமெடி ட்ராக் வந்து நல்லா போகும். எஸ்பெஷலி வடிவுக்கரசி அண்ட் யோகி பாபு. யோகி பாபு கேட்பாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் பையனை கூட பார்க்காம காவு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அந்த டைமிங் கவுண்ட்ரு. படத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேவை ஸ்பீடப் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. இப்போ வரும் படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன வயசில் செந்தில் கவுண்டமணி காமெடி, வடிவேல் காமெடியாக சொல்லுவாங்க, ஏன்டா நான் எதுக்கிட்ட திருடினேன் அப்படின்னா, ஐயா வயிற்று பொழப்புக்கு திருடிட்டீங்க ஐயா, ஐயா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னு அந்த ஒன் லைனை எடுத்துக்கிட்டு தான் இப்போ இருக்கிறவங்களாம் படம் எடுக்கிறாங்க. படத்தில் அவங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, ஸ்கேம் பண்ணு, திருடு, ஏமாத்து, கொள்ளையடி, என்ன வேணால் பண்ணு, கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு கன்க்ளூஷன், நான் இதுக்காக தாங்க நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவராக மாறிட்டேன் அப்படின்னா ஆடியன்ஸ் கிளாப் பண்ணி அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க. இதை ரியாலிட்டியில் எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு வந்து கொஞ்சம் புரியலை. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோவாக காட்டுறவன் தான் வில்லனாகவே இருப்பான். அவன் வந்து கடைசியில் எதையாவது ஒன்று சொல்லி நான் இதுக்காக தாங்க நான் பண்ணினேன் அப்படின்னு அதை தட்டி கேட்குறதுக்காக ஒருத்தன் வருவான். அது போலீஸாக இருக்கட்டும், ஸ்கேம் பண்ணுறவனை பிடிக்க வரவனாகட்டும், ஏதாவது ஒருத்தனாக இருக்கட்டும், அவனை வந்து வில்லனாகவே காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் படத்தில் அவன் தான் ஆக்சுவல் ஹீரோவாக இருந்திருப்பான். இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தப்பு பண்ணுறவன்லாம் நல்லவனாகவும், நல்லது பண்ணணும் இல்லை நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையெல்லாம் கெட்டவனாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி போகுது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அர்ஜுன் தாஸ்க்கு பாம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, அது கூட அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படமும் அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு ஓகேவான மூவியாக நான் பார்க்குறேன்.